ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபிப் 17 தன்ஷிக்கு பர்த்டே. சாட்டர்டே மார்னிங் நாங்கள் 7:30க்கெலாம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். கரூர் டு பாலக்காடு டிஸ்ட்ரிக். மார்னிங் ஒரு 8:30க்கெலாம் தாராபுரமில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 3.5 hours ட்ராவல். பிரேக்ஃபாஸ்ட்டு 1/2 hour, டோட்டலாக 4 hours ஆயிடுச்சு. நாங்கள் 11:30க்கு அங்கே கோயிலில் ரீச் ஆகிட்டோம். கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மார்னிங் 5:30 to 11, ஈவினிங் வந்து 5:30 to 8 இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஏதோ விசேஷ நாள் போல், அதனால் 12 வரைக்கும் ஓப்பன் ஆகிருந்துச்சு. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா, சிதம்பரத்தை சேர்ந்த மன்னர் ஒருவர் வாழ்வாதாரத்துக்காக பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் வருஷம் அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுவாங்களாமா. இப்போது அங்கே போனதுக்கப்புறம் அவங்களால இங்கே வந்து வழிபாடு பண்ண முடியலையாமா. இங்கேருந்து ஒரு கல்லை போகும்போதே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற கல்லை. அதை வந்து குளக்கரையில் வச்சுட்டு அந்த வருடம் வந்து அவங்களால அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியாதனால குளத்தில் மீனாட்சி அம்மனை வேண்டிட்டு மூழ்கி எழுந்திரிச்சு வந்து அந்த கல்லை எடுக்கும்போது அதை எடுக்க முடியலையாமா. அந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் மீனாட்சி அம்மனே இங்கே குடி வந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க 400 வருடம் கழித்து அங்கே கோயிலே எழுப்பிட்டாங்க. அதுதான் இந்த மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில். இந்த கோயிலில் தீர்த்தமும் கொடுத்தாங்க. இந்த கோயிலில் வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரெஸ் கோடும் இருக்குது. ஜென்ஸ் வந்து ஷர்ட்டுலாம் போட்டுட்டு உள்ளே போக முடியாது. அதே மாதிரி ஜீன்ஸ்லாம் அலோடு கிடையாது. இந்த கோயிலுக்கு வெளியில் நல்ல ஒரு பெரிய, அதுக்கப்புறம் இந்த நீர் காக்கா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. குட்டீஸ் இதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மீனுக்கெல்லாம் பொறி வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த குளத்தை ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்கு அங்கேருந்து கிளம்பவே மனசில், எங்கே போனாலும் இந்த மீனை பார்த்தோன்னா நின்றுக்கிறாங்க. இந்த கோயிலோட உள் பிரகாரம் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா அமைதியாக இருந்துச்சு. சாமி அழகாக சின்னதாக இருந்துச்சு. நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து பொள்ளாச்சியில் இருக்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். 1 o'clock இருக்கும் மதியம். கோயிலுக்கு வெளியிலேயே தாகமாக இருந்ததுனால குட்டீஸ் எல்லாம் வாட்டர் மெலான் கேட்டாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, மன்னன் நன்னன் அவங்களோட மாம்பழ தோட்டத்தில் மாசாணி அப்படிங்கிற பொண்ணு வந்து மாம்பழம் தெரியாமல் பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்காக மன்னன் அவங்களுக்கு வந்து அவங்கள கொல்ல சொல்லி ஆணை பிறப்பிச்சிட்ருவாங்க. அதனால தான் அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க. இந்த கோயிலில் சாமி வந்து படுத்த நிலையில் இருக்குவாங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க அந்த பொண்ணுக்காக சிலை அமைச்சு கோயில் எழுப்பியிருப்பாங்க. கோயில் விட்டு வெளியில் வந்தோடனே 90s கிட்ஸ் கடை ஒன்று இருந்தது. அதில் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சது வாங்கியாச்சு. இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா பாப்அப் மிட்டாய். வாயில் போட்டால் அந்த மாதிரி டப் டப்புன்னு சத்தம் வரும். இவங்க 2 பேரும் அதை வாயில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வழியிலேயே வந்துட்டு நுங்கு, பதனி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கருப்பட்டி வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. நான் நுங்கு சாப்பிட்ருக்குறேன், ஆனால் அந்த பதனி வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணலான்னு டேஸ்ட் பண்ணேன். அதில் அந்த பதனியில் வந்து நுங்கை போட்டு கொடுக்குறாங்க. குட்டீஸ்லாம் நொங்கு சாப்பிட்டாங்க, பதனி வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் பதனி டேஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால அது கொஞ்சமாக ஒரு புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நொங்கு கண்டிப்பாக எல்லோரும் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் நொங்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டில் ஸ்மைலி போடுங்க. நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து 3:30 ஆகிடுச்சு சாப்பிட போகிறதுக்கே. எல்லாமே வந்து டிஃபன் ஐட்டம்ஸாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி. ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக 6:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தன்ஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்ஷியும் அவங்க அப்பாவும் போயிட்டு கேக்கு சின்னதாக நாங்கள் ஒரு 5-6 பேர் தானே அப்படி சொல்லிவிட்டு வாங்கி கட் பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறதுனாவே ஒரே சந்தோஷந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சிறப்பாக தன்ஷியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு.